ருத்ராஜ் கேக்வாட் நம்ம சஞ்சு சாம்சனை பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காருன்னு எனக்கு இப்பதாங்க தெரிய வருது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டோனி ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு கீழே இருக்க ஃபாலோ பண்ண தட்டி விட்டுக்கோங்க. ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல ருத்ராஜ் கேக்வாட் கிட்ட நீங்க தான் இப்ப சிஎஸ்கேவோட கேப்டனா இருக்கீங்க, சஞ்சு சாம்சனும் ஆர்ஆர் டீமோட கேப்டனா இருந்து இப்ப சிஎஸ்கே வந்திருக்காரு, அதனால அவர் எதனா கேப்டன்சி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களால வந்து கேட்டிருக்காரு அப்படின்னு ருத்ராஜ் கேக்வாட் கிட்ட அந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு ருத்ராஜ் கேக்வாட் என்ன சொல்லிருக்காருன்னா, 3 வருஷமா நானும் சஞ்சுவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். சிஎஸ்கேவோட அட்மாஸ்பியர்ல எப்படி இருக்கும், மாஹி பாய் உங்ககிட்ட எல்லாம் எப்படி எல்லாம் பழகுறாரு, எனக்கும் சிஎஸ்கேவோட அட்மாஸ்பியர்னா ரொம்ப பிடிக்கும். இன்கேஸ் சிஎஸ்கே டீமுக்குள்ள நான் வந்தா எனக்கு கேப்டன்ஷிப்பே வேணாம், நீங்களே கேப்டனா இருங்க, உனக்கு கீழே ஒரு பிளேயரா நான் இருக்கேன், விக்கெட் கீப்பிங் கூட நான் பண்ண மாட்டேன், அதுக்கு மாஹி பாய் இருக்காரு, ஒரு பிளேயரா இருந்து சிஎஸ்கேவோட ஜெர்சியை போட்டு நான் கிரவுண்டுக்குள்ள விளாண்டா எனக்கு போதும் அப்படின்னு சஞ்சு சொன்னதை ருத்ராஜ் கேக்வாட் அந்த ஒரு கேள்விக்கு பதிலா சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க, சிஎஸ்கேல கேப்டன்சியே வேணாம்னு சொன்னவர் தான் இன்னைக்கு சிஎஸ்கேவோட வைஸ் கேப்டனா இருக்காரு. எனக்கு விக்கெட் கீப்பிங் கூட எனக்கு தேவையில்லைன்னு சொன்னவர் தான் அவரு தான் இன்னைக்கு விக்கெட் கீப்பிங்கே பண்ண போறாரு. சிஎஸ்கேல ஒரு பிளேயரா இருந்தா போதும்னு நினைச்ச ஒரு இன்னைக்கு டோனியோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ற ஒரு பிளேயரா இன்னைக்கு மாறி சிஎஸ்கேல இருக்காரு. இப்போ நான் சொன்னது கரெக்ட் நீங்க நினைச்சீங்களா கமெண்ட்ல எல்லாரும் போட்டு நம்ம பேஜோட ஃபாலோவும் பண்ணிக்கோங்க.